தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பின்னுருவானாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்று விரும்பி வாழ்வாம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழாரடி செந்நிறுத்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கட்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். பெரிய புராணத்தினுடைய சிறப்புகள் அல்லது பெரிய புராணம் கேட்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சிறப்பு அமைய வேண்டும் என்று அறிமுக உரையாக நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் பேசினார்கள். பொதுவாக சைவத்தை சாராத அன்பர்கள் அல்லது சைவத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட என்ன ஒரு எண்ணம் என்று சொன்னால், பெரிய புராணம் என்பது ஏதோ எளிமையான நூல், அது வரலாறு அடியாருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல்தான் என்றுதான் ஒரு எண்ணம் உண்டு. அது ஏதோ சொற்பொழிவில் பேசுகிற சப்ஜெக்டு, அதை போய் ஆழ்ந்து இது மாதிரி வகுப்புலலாம் எடுத்து படிக்க வேண்டிய செய்தியா என்பது போன்ற ஒரு எண்ணம் உண்டு. அப்படி இல்லாமல் ஐயா சொன்னாங்க, ஒரு குறள் சொன்னாங்க. ஏன் பெரிய புராணம் என்று சொன்னால் அவர்களெல்லாம் செயற்கரிய செய்தவர்கள், அவருடைய வரலாறை முறையா பார்க்கணும் இல்லையா? சேக்கிழார் அருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே தடுத்தாட்கொண்ட புராணம் நிறைவுற்று பெருமான் அடியெடுத்து கொடுத்த தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு மடியேன் என்று தியாகேச பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார். அந்த தில்லைவாழ்ந்தனர் புராணத்தை நாம் இன்று தொடங்க இருக்கிறோம். வழக்கமாக நம்முடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய மூர்த்தத்திலே புதியதாக இன்று நடராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்னால் சிவகாமி அம்மையோடு எழுந்தருளி இருக்கிறார். ஏன்னா அது முக்கியம் இல்லையா? என்றால் பெருமானுடைய திருவருள், இதனுடைய சிறப்பை எல்லாம் உணர்வேதான் முறையாக இதை படிப்பதற்கு வாரந்தோறும் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்திய நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்களே, இந்த உரையிலே வகுப்பிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வகுப்பிலே தடுத்தாட்கொண்ட புராணம் நிறைவுற்றது. பெருமான் தில்லைவாழ்ந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க சுந்தரர் பாடுகிறார். அடுத்தவர் பாடும்பொழுது திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று பாடுகிறார் என்று அந்த ஒரு குறிப்பை சென்ற வகுப்புல சொன்னோம். தடுத்தாட்கொள்ளும் பொழுது முதல்ல அந்த திருமணத்தின் போது வாதம் செய்கிறார் இல்லையா? ஆசில் அந்தணன் மற்றொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச ஒன்று இன்னைக்கு கேட்டோம்ன்றார். நீ சொல்லிதான்ப்பா கேட்கிறேன், ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாக முடியுமா என்று கேட்டார் இல்லையா? அப்படி சொன்னவர் அச்சே, அவர் லேசா சோதிப்பது போல. தில்லைவாழ்ந்தனர் சிறப்புடையவர்கள், இருந்தாலும் அவர் அடி எடுத்து கொடுத்த உடனே சுந்தரருக்கு அந்த ஞாபகம் வந்துடுது. அதனால பெருமான் அடி எடுத்து கொடுக்கல, அவர் பொதுவா அவர்களும் சிறப்புடையவர்கள் என்பதனாலதான் எடுத்து கொடுக்கிறார். சுந்தரர் இருந்தாலும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தினால பெருமானே அந்தனர் என்றோ அல்லது வேறு ஏதோ எந்த ஒரு நிலை இப்ப நான் என்றது இல்லை, அடியார்கள் சொன்னா எல்லாருக்கும் அடியேன் தான் என்று திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று சொன்னார். வெறும் அவருடைய பெயரை மட்டும் சொல்லாமல் ஒரு லேசான குறிப்பு சொல்கிறார். தொகையிலே பார்க்கிறோம். ஏன்னா தொகை வகை விரின்னு வருது, விரிதான் பெரிய புராணம் விரிவா பார்க்கிறோம். திருத்தொண்ட தொகையிலே சொல்லும் பொழுதே ஒரு குறிப்பை சொல்லிடுறார். இப்போ மெய்ப்பொருள் என்று சொன்னால் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் என்று சொல்லிடுறார். ஞானசம்பந்தரை சொல்லணும்னு சொன்னா பெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதுவும் நினைக்காத ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்றார். அப்பர் என்று சொன்னால் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்டவர் என்று அவருடைய வரலாற்று குறிப்பையும் லேசாக அவர் குறிக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த வகையிலே சுருக்கமாக அமைந்த நூல்தான் நம்முடைய திருத்தொண்ட தொகை. சேக்கிழார் அந்த திருத்தொண்டர் புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணத்தினுடைய கடைசி பாட்டு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, சேக்கிழார் என்ன சொல்றார், நான் ஏதோ புதுசா சொல்லலை, சுந்தரர்
அந்த முறையிலேயே சொல்கிறேன் என்பதனாலதான் அவர் எப்படி திருத்தொண்ட தொகை அமைத்தாரோ அதே முறையில் அமைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி தில்லைவாழ் அந்தணர் புராணம் என்பது இன்றைய வகுப்பில் தொடங்கி நாம் பார்க்கலாம். இன்னைக்கு கொடுத்திருக்க குறிப்புல அந்த தொகை வகைன்னு போட்டிருப்போம். வகை என்பது 11ஆம் திருமுறையிலே அமைந்த திருத்தொண்ட திருவந்தாதி. அதுவும் நம்ம பார்த்தா நல்லது. ஏன்னா ஒரு பாட்டில் அவர் சொல்லுவார், சிலது 2 பாட்டில் சொல்லுவார். அதனுடைய விரியாக சேக்கிழார் பெருமான் கூறுகிறார்னு பார்க்கிறோம். சுந்தரர் சொல்லியது நமக்கு தெரியும். தொகை என்று சொல்லி தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்றது பெருமான் அடியெடுத்து கொடுத்தது. அது தொடர்ந்து அவர் பாடுகிறார். வகையாக பாடும் பொழுது இருக்கக்கூடிய பாட்டு தான் எழுதியிருக்கிறோம். செப்பத்தகு புகழ் தில்லை பதியில் செழுமறையோர் ஒப்ப புவனங்கள் மூன்றினும் உம்பரின் ஊர் எரித்த அப்பற்கு அமுத திருநடற்கு அந்திப்பிறை அணிந்த துப்பற்கு உரிமை தொழில் புரிவோர் தமை சொல்லுதுமே என்று திருத்தொண்ட திருவந்தாதியிலே தில்லைவாழ் அந்தணர்களை குறித்து பாடுகிறார்கள்னு பார்க்கிறோம். தில்லை பெருமானை பற்றி சொல்றாங்க. செப்பத்தகு புகழ் தில்லைப்பதியில் செழுமறையோர் அவர்களெல்லாம் அந்தணர்கள். அவர்களுடைய தன்மையை சொல்லும் பொழுது உம்பரின் ஒப்ப புவனங்கள் மூன்றிலும் என்று சொன்னால் 3 லோகத்திலும் பறக்கக்கூடிய உலகமாக திரிபுரங்களை பெருமான் எரித்தார் அல்லவா, அந்த குறிப்பு சொல்றாங்க. அப்படி பறக்கக்கூடிய அந்த திரிபுரத்தை ஊர் எரித்த அப்பற்கு என்றால் சிவனுக்கு, அமுத திருநடற்கு என்றால் பெருமான் இன்பத்தை தரக்கூடிய பேரின்பத்தை தரக்கூடிய திருநடனம் ஆடுகிறான் என்று பார்க்கிறோம். அவனுடைய அடையாளங்களாக அந்தி பிறை அணிந்த துப்பற்கு என்று சொன்னால் தூயவர், தூய்மையானவன் பெருமான் தான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமானுக்கு ஏன் என்று சொன்னால், தூய்மைன்னு சொன்னா என்ன தூய்மை? இப்ப நம்ம கூட குடிச்சா தூய்மை ஆயிடுறோமே என்று கேட்டால், பெருமான் இயல்பாகவே குற்றமில்லாமல் இருக்கிறான். மலம் என்பது அவனை சார முடியாத தன்மையிலே அனாதிதான், எல்லாம் அனாதிதான். இருந்தாலும் உயிர்களை எப்படி அந்த மலம் சார்ந்திருக்கோ அதுபோல பெருமான் இடத்துல போக முடியாது. இயல்பாகவே குற்றங்கள் இருந்து நீங்கி இருக்கிறான். எனவே அவன்தான் தூயவன் என்பது பொருந்தும். அதனால துப்பர்னு சொன்னாங்க. துப்பருக்கு என்றால் தூய்மையான பெருமானுக்கு உரிமை தொழில் புரிவோர். அவங்கள சொல்லும் பொழுது தில்லைவாழ்ந்தர்கள் உரிமை தொழில் புரிவோர். சேக்கிழாரா அதை சொல்றார். அகம்படி தொண்டுன்னு சொல்லுவாங்க, அது எழுதியிருக்கிறோம். என்றால் சுந்தரர் பெருமானுக்கு கையில செய்தார் இல்லையா, அதுதான் அகம்படி தொண்டு. அணுக்க தொண்டுன்னு பேரு. வெளியில போலாம், நம்ம உழவாரம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். நடராஜ பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த சன்னதிக்கு உள்ள போய் தொண்டு செய்வதற்கு அவளுக்கு தானே உரிமை. அதுதான் அவருடைய தவம்னு சொல்றார். அப்படி தொழில் புரிவோர் தமை சொல்லுதுமே என்று சொல்லி, சொல்லுதுமேன்னு சொன்னா சொல்றன்னு இல்லை, வாழ்த்துதுமே வணங்குதுமே என்று நம்ம வைத்துக்கணும் என்று வகை நூலில் அமைகிறது. விரிநூலாக அமைவதுதான் நம்முடைய பெரிய புராணத்திலே இன்னைக்கு வழிபாட்டில் கூட அந்த பாட்டு தான் பாடணும். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். பதிகத்தினுடைய விளக்கத்திற்கு போவதற்கு முன்னாடி தில்லைவாழ் அந்தணர்கள் எவ்வளவு வகையிலே சிறப்புடையவர்கள். ஏனென்று சொன்னால், இயல்பாகவே அவங்க தில்லை பெருமானிடத்திலே அன்புடையவர்கள். தில்லை 3000 என்று சொல்லி 3000 பேர் தில்லை தீட்சிதர்களாக இருந்து பெருமானுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் முறை, ஒருவர் ஒவ்வொரு நாள் வழிபடணும் என்ற முறை. 3000 பேர் இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய முறை எப்போ வருமோ அதுவரை காத்திருந்து தில்லை பெருமானுக்கு தொண்டு செய்யணும் என்று அவர்கள் அன்போடு இருந்திருக்கிறார்கள்னு பார்க்கிறோம். அவருடைய சிறப்பு கருதி நான்முகன் இருக்கிறார் இல்லையா, பிரம்மா, அவர் என்ன செய்கிறார், ஒரு வேள்வி செய்ய போறார். அது நம்ம கோயில் புராணத்தில் வரக்கூடிய செய்தி தான். பிரம்மன் வேள்வி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்த உடனே சிறந்தவர்களை வைத்துதான் நம்ம செய்யணும். நம்ம கூட வழிபாடு செய்கிறோம்னு சொன்னா தகுதியானவர்களை தானே வைத்து செய்யணும், யாரோ செய்யக்கூடாது இல்லையா. சிறந்தவர்கள் என்று சொன்னால் தில்லை 3000 அவர்கள் செய்தால் நல்லது என்று
அவங்களாம் தில்லையிலே இருக்கக்கூடியவர்கள். தில்லையிலே பெருமான் யாருக்காக நடனம் ஆடுகிறான் என்று சொன்னால் நமக்காக ஆடுகிறார். முக்கியமாக பதஞ்சலி வியாக்கிரபாதர் அவர்களுக்காக தான் பெருமான் ஆடுகிறான்னு பார்க்கிறோம். அவரிடத்துல போய் பிரம்மா கேட்கிறார், இது மாதிரி தில்லை மூவாயிரவர்களை அனுப்புங்க, எங்களுக்கு வேள்வி செய்துட்டு அப்புறம் அவங்க வரட்டும் என்று சொல்லும் பொழுது அவரை சரி போயிட்டு வரட்டும் என்று அனுப்புறார். அப்படி அனுப்பும் பொழுது தில்லை மூவாயிரவர்கள் எல்லாம் வடக்கே போய் வேள்வி செய்கிறார்கள், சிறப்பான வேள்வி செய்கிறார்கள். அவரே வேதத்தை எல்லாம் சொல்லக்கூடியவர்னு பார்க்கிறோம். அவருக்கு வேள்வி செய்வதற்கு இவங்க போறாங்கன்னு சொன்னா தில்லை மூவாயிரவர்கள் எவ்வளவு சிறப்புடையவர்கள்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு உறுதுணையாக மன்னனும் போறான். ஒரு மன்னனும் போகும் பொழுது வராங்க இல்லையா, வந்த உடனே அவர்களை அழைத்து வந்துட்டு வரிசையாக நிற்க வைக்கிறான். இப்ப எப்படி எங்களெல்லாம் பள்ளியில வழிபாட்டின் போது நிற்க வைப்பாங்களோ அது மாதிரி நிற்க வைக்கும் பொழுது 3000 பேர்ல ஒருத்தர் குறையிறாங்க. அப்படி குறையும் பொழுது அவனுக்கு ரொம்ப பயமா போச்சு. ஐயோ, இவங்களுக்கு பதில் சொல்லணுமே, பதஞ்சலி வியாக்கிரபாதருக்கு பதில் சொல்ல வேண்டுமே, ஒருவர் அங்கே இருந்துட்டாரா என்னன்னு தெரியலையே என்று அஞ்சுகிறான். அப்பொழுது உடனே தில்லை பெருமானுடைய அசரீரியாக பெருமான் கூறுகிறான், இந்த 3000 நாமும் ஒருவர் என்று சொல்லிய உடனே அவர்களுக்கு பேரன்பு வருகிறது பெருமான் மேல். இயல்பாவே அன்புடையவங்க தான். அந்த ஒரு வாக்கை கேட்ட உடனே பெருமானுடைய கருணை எவ்வளவு எளிவந்த கருணையாக இருக்கிறார், அவரை பத்தி சொல்ல போறார். அடுத்த பாட்டும் பெருமானுக்கு இருக்கக்கூடிய துதி தான். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, தில்லைவாழ்ந்தனர் புராணத்துல முதல் 2 பாடல்கள் ஏன் நடராஜ பெருமானை குறிப்பதற்காக சேர்க்கிறார் சொல்றாருன்னு சொன்னா, அது தில்லையிலே சிறப்பு என்று இல்லை, தில்லைவாழ்ந்தனர்கள பெருமானும் ஒருவர் அல்லவா, எனவே அவரை பற்றி சொல்லணும் இல்லையா. தில்லைவாழ்ந்தனர் பற்றி சொல்றது இருக்கட்டும், 3000 பேர்ல ஒருவராக இருக்கக்கூடிய பெருமானை சொல்லணும் என்றுதான் சேக்கிழார் பெருமான் 2 பாடல்களை சொல்றார். எப்படி பெருமானுடைய எளிவந்த கருணை, அவன் இவர் சொல்ற மாதிரி கற்பனை கடந்த சோதி, ஆனால் நமக்காக இங்கு திருநடனம் புரிகிறார். நாம் செய்யக்கூடிய அந்த தொண்டையெல்லாம் ஏற்கிறான் பெருமான். ஏன்னா அவன் அருளால தான் அவனை வணங்க முடியும் இல்லையா, அதை ஏற்றருளுகிறான். அது மட்டும் இல்லாம ஒருபடி மேல போய் உங்கள நானும் ஒருவன் என்று சொல்றானே என்றுதான் அவர்கள் அன்று முதலாக நடராஜர் தான் அவர்களுக்கு எல்லாம் என்று இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்புடையவர்கள் அவர்கள். தில்லைவாழ்ந்தனர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் வேதம் ஆகமம் இரண்டையும் கற்றுத் தேர்ந்தவர்கள். இப்போ நீங்க தில்லைவாழ்ந்தனர் சொன்னா இப்ப இருக்கிறவங்களை நினைச்சிக்க கூடாது, இப்பயும் இருக்கிறாங்க, முறையா பெருமான் மேல பற்றுடையவர்களாக இருக்கிறாங்க. சிலர் காலத்திற்கேற்றவாறு மாறி இருக்கிறாங்க. அப்ப இருந்தவர்கள் நடராஜ பெருமான் தான் உயிர் அவர்களுக்கு. வேதத்தையும் ஆகமத்தையும் படித்து அவர்கள் பெருமானிடத்தில் அர்ச்சிக்கக்கூடிய மந்திரம், அர்ச்சனா மந்திரம் என்று சொன்னால் அது வேதம், வழிபாட்டு மந்திரம் முறை என்று சொன்னால் ஆகம முறையிலே வழிபடுகிறார்கள். அப்போ அவங்க வேதநெறி சார்ந்த பிராமணர்கள் கிடையாது, ஆகமத்தையும் பின்பற்றுகிறார்கள் என்று பார்க்கிறோம். எனவே அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். இவரே சொல்லுவார், வேதம் ஆரங்கம் இவற்றையெல்லாம் ஓதியவர்கள் தில்லைவாழ்ந்தனர்கள் சொல்லுவார். அப்படி சிறப்புடைய அவர்கள் வேள்வி என்பது விதிக்கப்பட்டது, அவங்களுக்கெல்லாம் விதிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். திருமூலர் கூட அக்னி காரியம் சொல்றார். அங்க சொல்லும் பொழுது இப்ப அவங்க இயல்பாவே அந்தனர் குலத்துல பிறந்துட்டாங்க, ஆகம முறைப்படி வழிபாடு செய்தா போதும், வேள்வி செய்யாம இருக்க முடியாது. வேள்வி செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க என்றால் சிவனை முன்னிறுத்தி செய்யறாங்க. இன்னும் சிவன்லையும் நடராஜ பெருமானை தான் அவங்க முன்னிறுத்தி செய்வாங்க. அதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் வியந்து பாடுகிறார். அங்க போகும்பொழுது கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் என்று பாடுகிறார். கலி என்று சொன்னால் துன்பம். முறையாக சிவவேள்வி செய்ததினால துன்பத்தை நீங்குகிறார்கள் என்று சொன்னால் என்ன துன்பம் என்றால் பிறவி துன்பம். இந்த பிறவிலே அவர்களுக்கு எந்த துன்பமும் வராது. அது ஏன்னு நான் சொல்றேன். எப்படி திருக்கூட்ட சிறப்பில் அடியார்களுடைய பெருமை சொன்னமோ அதுபோல தில்லைவாழ்ந்தனர்கள் சிறப்புடையவர்களாக இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அதைத்தான் ஞானசம்பந்தர் கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை. வாழ்த்தில்லைன்னு சொன்னா அவங்க தில்லையில தான் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்கின்றார்கள், வாழ்வார்கள். அங்க விட்டுட்டுலாம் வேற எங்கேயும் போக மாட்டாங்கன்னு பார்க்கிறோம். நடராஜ பெருமான் தான் எல்லாம். அவர்கள் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேயே என்று அப்புறம் பெருமானை பாடுகிறார்னு பார்க்கிறோம். அந்த வகையிலே நீலத்தார் கரிய மிடற்றார்னு சொல்றாங்க. ஆமா,
ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் சொல்றாங்க ஐயா. அதுலயும் சொல்றார், இன்னும் வெளிப்படையாவே சொல்றார். ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமா நறுங்குன்றை நயந்தவனேன்னு பாடுறாரு. ஏன் அவங்க எல்லாம் பிரிய மாட்டாங்கன்னா, இவ்வளவு எளிவந்த தன்மையா இருக்கிறாரே பெருமான் என்று. அதாவது கண் முன்னாடியே கடவுள் இருக்கும்பொழுது அவங்க ஏன் வெளியில போய் பார்க்கணும்? அதனாலதான் நம்ம தான் சொன்னோம் இல்லையா, இப்ப சொன்ன மாதிரி மூர்த்தங்கள் கூட இருக்கட்டும் சார், மகேஸ்வர மூர்த்தம் எல்லாம் இருக்கட்டும், இலிங்க திருமேனி இருக்கட்டும், எங்களுக்கு முதன்மை நடராஜ மூர்த்தம் தான் என்று அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அது ஐயா அந்த பாட்டு சொன்ன உடனே ஞாபகம் வருது. எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில இருந்தா ஞானசம்பந்தர் அவங்கெல்லாம் சிவசாரூபம் பெற்றிருக்கிறாங்கன்னு பாடுவாரா? எங்கன்னா பாடி இருக்கிறாரா என்றால் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் என்பதனாலதான் நீலத்தார் கரியமிடற்றார் நெற்றி மேல் ஒரு கண்ணுடையார் என்று பாடுறார். அவ்வளோ பக்தி உடையவர்களா அவங்க இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். எனவே வேதம் என்பது அவர்களுக்கு அர்ச்சனா மந்திரம், ஆகமம் என்பது வழிபாட்டு முறை என்று இரண்டையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம கோயில் புராணத்தில் வர செய்தி தான் இதெல்லாம். உமாபதி சிவம் சொல்லும் பொழுது இவ்வளவு சிறப்புடையவர்கள் அவர்கள், அவங்க மற்றவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றார். அதாவது பெருமான் தான் தலைவர், எப்படி அவர் கம்பர் சொன்னாரோ அது மாதிரி பெருமானையே தலைவனாக ஏற்றுக்கொண்ட பின் யாரை அவர்கள் பெருசா எண்ண மாட்டாங்கன்னு சொன்னா அடியார்கள் இல்லை, திருநீர் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களை மதிப்பாங்க, பெருமானை வழிபடுவாங்களே தவிர பக்கத்திலே கோவிந்தராஜ பெருமாள் இருக்கிறாரே அவரையும் போய் பார்ப்பாங்களா என்று சொன்னார். அவரெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. திருமணம் அணிந்து கொண்டு வருபவர்களுக்கெல்லாம் அவர்கள் வணக்கத்தை செலுத்த மாட்டார்கள் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திருநீறு அணிந்து கொண்டிருந்தாலும் நாராயண மந்திரத்தை, நமோ நாராயணா என்ற அந்த மந்திரத்தை உபதேசமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய, இப்ப இங்க இருக்கிறாங்க இல்லையா காஞ்சிபுரத்திலேயே ஸ்ரீமடம் போன்ற இருக்கிறாங்க, அது மாதிரி அந்த கொள்கையுடையவர்களாக இருந்தாலும் அவர்களையும் நாங்கள் பெருசாக எண்ணுவது கிடையாது என்று, எங்களுக்கு பெருமான் தான் என்ற அந்த ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு பார்க்கிறோம். அந்த வேத பிராமணர்களிலிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டுவதற்காகத்தான் இவங்களுடைய அந்த குடுமி என்பது பின்னாடி தான் போட்டிருப்பாங்க. வேத பிராமணர்கள் தில்லை வாழ்ந்தனர்கள் தீட்சிதர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி முன்ன போட்டிருப்பாங்க. என்றால் நாங்கள் அவங்கள மாதிரி இல்லை, எங்களுக்கு என்று ஒரு தனி கோட்பாடு, எங்களுக்கு நடராஜ பெருமான் தான் என்று அந்த உருவத்திலேயே ஒரு தனித்தன்மை, தனி கோட்பாடு எங்களுக்கு உண்டு என்று அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ திருமந்திர மாநாட்டில் சென்னையில் அவவேடமும் தவவேடமும்னு அடியன் பேசினேன். அது அவவேடமோ தவவேடமோ, வேடம் என்பது முதல்ல எல்லாருக்கும் வேணும் இல்லையா, ஏதோ ஒரு வேடம் என்பது இருந்தால்தான் இவர்கள் இந்த கொள்கை சார்ந்தவர்கள் என்று தெரியும். அதுபோல அவர்கள் தனித்துவமாக அவர்களுக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதிலிருந்து பிழறாமல் பெருமான் மேலே பேரன்பு இருந்து வழிபடக்கூடியவர்கள் தான் தில்லை வாழ்ந்தனர். இல்லைன்னா பெருமான் சொல்லுவானா லேஸ்ல உங்கள நான் ஒருத்தம்பா என்று சொல்வானா என்றால் சொல்ல மாட்டான் என்று பார்க்கிறோம். அந்த சிறப்புடையவர்கள் அவர்கள். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் முதல்ல இருக்கக்கூடிய, அதாவது 3000 பேர்ல ஒருவரா இருக்கிறார், அவர் ஒருவர் இல்லையா, ஒப்பற்றவர். 3000 பேருக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சிவன். எனவே சிவபெருமானை சொல்லுவோம் என்று அப்படி சொன்னவர் ஒரு பாட்டு சொன்னா போதாதா, ஏன் 2 பாட்டு சொல்றார் என்று சொன்னால், பெருமான் அவனுடைய நிலை நமக்கு தெரியும். சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது சொரூபமாக இருக்கிறான், தடத்த நிலையிலே நமக்காக இறங்கி வருகிறான். சொரூப நிலை என்று சொன்னால் எல்லாவற்றையும் கடந்து இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையை பெருமான் எப்படி இருப்பான் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் நமக்காக தான் பெருமான் இறங்கி வருகிறான். அதைத்தான் முதல்ல பாடுறார். அதாவது ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி என்று சொன்னால் இதெல்லாம் பெருமானுடைய தடத்து நிலை. இறங்கி எங்களுக்காக நடம் புரிகின்ற பொது நடம் போற்றி போற்றின்னு பாடுறார். ஆனா பெருமானே உன்னுடைய உண்மை நிலை எது, சொரூபம் எது என்று சொன்னால் நீ கற்பனை கடந்த சோதி, கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, எந்த ஒரு எண்ணத்தினாலும் ஞானத்தினாலும் உங்களை பார்க்க முடியாது, சொரூப நிலை பற்றி தெரியாது என்றுதான் கற்பனை கடந்த சோதி என்று சொல்லிட்டு 2வது சொல்ல போறார். எனவே பெருமானுடைய அந்த பெருங்கருணையை வியந்துதான் சேக்கிழார் பெருமான் 2ஆக நடராஜ பெருமானை சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அதுல முதல் பாடல் பாருங்க, அருமையான பாடல், சேக்கிழாருடைய வரிகள். ஆதியாய் என்று சொன்னார். முதல்ல ஆதியாய் என்று சொன்னால், ஆதி என்று சொன்னால் தோற்றம், நடு என்று சொன்னால், இப்ப தோற்றம் என்பது படைத்தலை குறிக்கிறது, இறுதி என்பது பாட்டில் இல்லை, நம்ம வச்சுக்கணும். ஆதியாய் நடுவுமாகி இறுதியுமாய் என்றால் பெருமான் தான் படைக்கும் பொழுது ஆதியாகவும் காக்கும் பொழுது நடுவுமாக என்றால் நடுநிலை என்பது காக்கக்கூடிய நிலை.
இறுதி என்று சொன்னால் அழிக்கக்கூடிய நிலை என்றால் எதுவாக இருந்தாலும் பெருமான் தான் இருக்கிறான் என்றால் சித்தாந்தத்திலே சொல்லுவான். சம்புபட்சம் என்று பெருமானே படைத்தல் காத்தல் அழித்தலே செய்வான் என்று சொல்லுவாங்க. அப்படி எல்லாமாக இருக்கக்கூடியவன் பெருமான் தான். இன்னொன்னு, எல்லாத்தையும் அழிக்கிறான் இல்லையா, சர்வசங்காரம் செய்யும் பொழுது அந்த அழித்தர் கடவுள் தான் மறுபடியும் படைக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் தான் பெருமான் அழித்திடுறான் என்று சொல்றோம் இல்லையா. அப்படி பார்க்கும் பொழுது பெருமான் தான் ஆதி. ஆதியாய் என்றால் படைத்தல் தொழில் செய்யக்கூடிய முதல்வனாகியும், நடுவுமாகி என்றால் காக்கக்கூடிய பெருமானாகவும் இருக்கிற நடுவுமாகி, அளவிலா அளவுமாகி என்று சொன்னார். அப்படி தடத்த நிலையில பெருமான் இறங்கி வந்தாலும் அவனை உணர முடியுமா? பெருமான் இந்த தன்மையுடையவன் என்று எண்ண முடியுமான்னு சொன்னா சும்மா படிக்கலாம். இவரே சொல்றாரு இல்லையா, நம்ம திருத்தொண்ட திருவந்தாதியில பார்க்கும் பொழுது நம்ம படிக்கிறோம், அப்பர் என்று சொன்னால் அவர் நடனர் என்றால் ஆடக்கூடியவன், அந்திப்பிறை அணிந்த துப்பர் என்று படிக்கலாம். படிப்பது என்பது வேற, பெருமானுடைய நிலைமை உணருது என்பது வேற இல்லையா. அப்படி தடத்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமானுடைய நிலையை கூட அவன் அருளால் அன்றி உணர முடியாது என்பதற்காக தான் அளவிலா அளவுமாகி. அந்த அளவு என்று சொன்னால் பாச ஞானம், பாசப்பொருள்களால் நாம் அறியக்கூடிய ஞானம். இன்னொன்னு, நம்முடைய தற்போதத்தினால் பெருமானை உணர முடியாது. நான் உணர்றேன், நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று சொன்னால் கூட பெருமானை உணர முடியாது. எனவே பாச ஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் அளவிட முடியாத பெருமானாக இருக்கிறான், அளவிலா அளவுமாகி. அப்படிப்பட்ட அளவு. இன்னொன்னு, ஞானசம்பந்தர் சொல்ற மாதிரி ஒரு ஏது எடுத்துக்காட்டு சொல்லி பெருமான் இப்படிதான் சொல்ற, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டான்னார். எல்லாம் ஒரு அளவு தான் சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், சுடர்விட்டுள்ளன் எங்கள் சோதி. பெரியவங்க நாங்கள் சொல்றோம், மாதுக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மென்னு சொன்னார். உங்களுக்கு பெரிய துக்கமாக இருக்கக்கூடிய துன்பமாக இருக்கக்கூடிய பிறவி போனோமா, பெருமான் மேல மனசை வைத்து பாருங்க. அதை விட்டுட்டு அளவுகோலால அளவிட முடியாது. இப்ப எப்படி கணக்குல எல்லாம் அளவு செய்யறாங்களோ அது மாதிரி அளவு சொல்ல முடியாது, ஏதுக்களால் அவனை அடைய முடியாது, உணர முடியாதுன்னு சொல்றார். அதுதான் அளவிலா அளவு என்றால் அளத்தல் என்ற அந்த ஒரு நிலையை தாண்டி இருக்கக்கூடியவன் பெருமான். சொல்லிட்டு சோதியாய் அப்படின்னார். சோதியாய் என்று சொன்னால் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய சோதி இரு சுடர்கள். சந்திரனும் சூரியனும் இல்லை என்று சொன்னால் உலகிலே எதுவும் நடைபெறாதுன்னு பார்க்கிறோம். உயிர்களுக்கெல்லாம் நமக்கு துணையாக இருக்கக்கூடியது, உலகிற்கு துணையாக இருக்கக்கூடியது ஒரு தாவரம் படைக்கணும், அது வரணும் வளரணும் என்று சொன்னால் கூட இந்த இரு சுடர் தேவை. அப்படி சொல்லலாம். இன்னொன்னு, சோதி என்று சொன்னால் அறிவு. அதுதான் இந்த இடத்துல சொல்றார். சோதியாய் என்றால் அறிவாக இருந்து பெருமான் அறிவிக்கிறான். அதனாலதான் சோதியாய் உணர்வுமாகின்னு சொன்னார். அப்படி அறிவாக இருக்கக்கூடிய பெருமான் அவனை சொல்லும் பொழுதே பெருமான் அறிவாக இருக்கிறான், ஞான வடிவமாக இருக்கிறான். ஞானிகளுக்கெல்லாம் அப்படிதான் பெருமான் காட்சி அளிக்கிறான், அறிவுக்கு அறிவாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமான் என்ன பண்றான், ஆன்மாவிற்குள்ளே இருந்து உணர்த்துகிறான் நமக்கு. அதுதான் சொல்றார், சோதியாக இருக்கக்கூடிய பெருமான் சோதியாய் உணர்வுமாகி என்றால் சோதியா இருக்கக்கூடியவன் உயிர்களுக்காக அந்த உணர்ச்சியை உணர்தலை தருகிறான். நாம் காண வேண்டும் என்பதற்காக பெருமான் காணுகிறான். நாம் படிக்கணும்னு சொன்னா அவர் வேதத்தை படிச்சுட்டே இருக்கிறார். நமக்கு சொல் வரணும்ன்றதுக்காக பெருமான் மறையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஆகமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாம் நுகர வேண்டும் என்று சொன்னால் பெருமான் நுகர வேண்டும். நுகருமாறு நுகரே, காணுமாறு காணே அப்படின்னு பாடுறோம் இல்லையா 9ஆம் திருமுறையில. அதை சொல்றார், சோதியா இருக்கக்கூடிய பெருமானே, ஆனால் நீ எப்படி இருக்கிற, உணர்வுமாகி, ஆன்மாக்களுக்கெல்லாம் உணர்வை தரக்கூடிய வகையில உணர்வுமாகி, தோன்றிய பொருளுமாகி. அறிவு பொருளை சொல்லிட்டார். அறிவு பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மாவிற்குள்ளே உணர்வாக இருக்கிறார். சடப்பொருள்களிடத்திலே பெருமான், சடப்பொருள்கள் எப்படி இருக்குது, தோன்றி இருக்கக்கூடிய பொருள்கள், அந்த பொருள்களாக பெருமான் இருக்கிறான் என்றால் பஞ்சபூதங்களாக பெருமான் இருக்கிறான் என்று சொல்லிட்டு எல்லாம் பெருமானாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகின்னு சொல்றார். பேதியா என்றால் பேதித்தல் என்று சொன்னால் பிரித்து அறியப்படுதல். என்னப்பா சமமாக இல்லாம பேதப்படுத்துறியன்னு சொல்றேன் இல்லையா, பேதம் என்றால் பிரிவினை. அப்படி பிரித்து அறிய முடியாத அளவிற்கு ஏகமாக அவன் இருக்கிறான் என்றால் அவனை என்னன்னு நம்ம பிரித்து அறிய முடியும். அவர் பெண்ணா ஆனா என்று சொன்னால் எல்லாவற்றையும் கடந்த நிலையில இருக்கக்கூடிய பெருமான். அவருக்கு ஒரு பெயரா, அவர் ஏகாம்பரநாதரா ஆரூரரா என்று சொன்னால் ஏகாம்பரநாதரும் அவர்தான், ஆரூரரும் அவர்தான். இன்ன தன்மையன் இந்நிறத்தன் ஏதாவது சொல்ல முடியுமா என்றால்
சொல்ல முடியாது. அதுதான் சொல்றார், பேதியா ஏகமாகி, ஏகமாக பெருமான் இருக்கிறான் என்று சொல்றாரு. இந்த ஏகம்னு சொன்னா இவங்க சொல்ற ஏகம் கிடையாது. ஏகான்மவாதத்தில் சொல்ற மாதிரி ஒரு பொருளாக தான் பெருமான் இருக்கிறான். பிரம்மம் என்பது ஏகம் என்று சொல்றாங்க இல்லையா, அந்த ஏகம் கிடையாது. பெருமானுடைய பெரிய நிலை. அதாவது இது சொல்லும் பொழுது தடத்த நிலையிலே பெருமான் அருள்வதை சொன்னாலும் எப்படிப்பட்ட பெருமான் நமக்காக இறங்கி வருகிறான் சொல்றார். சோதியா இருக்கக்கூடியவன் உணர்வாக இருக்கிறான் சொல்லிட்டு பேதியா ஏகமாக இருக்கக்கூடிய பெருமான் அதான் அவருடைய நிலை. ஆனா நமக்காக பெண்ணுமாய் ஆணுமாகி, பெண்ணாகவும் ஆணுமாக இருக்கிறான் என்று சொல்றோம். பெண்ணுமாய் ஆணுமாகி என்றால் பெருமான் மாதொரு கூறனாக தொன்மை கோலத்தில் வருகிறான். இங்கு தில்லை என்று சொன்னாலே நடராஜ பெருமானாகவும் சிவகாமியாகவும் இருக்கிறான். இன்னொன்னு ஆண் என்று சொன்னால் பொருள். இப்ப பெருமானை சிவத்தை சொல்லும் பொழுது நம்ம பொருள்னு சொல்றோம். சக்தி என்று சொன்னால் பொருளுடைய ஆற்றல்னு சொல்றோம். எனவே பெண்ணுமாய் ஆணுமாகி என்று சொன்னால் பொருளாகவும் பொருளுடைய ஆற்றலாகவும் பெருமான் இருக்கிறான் என்று சொல்றோம். அப்படி பொருளும் பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம்னு சொன்னார். போதியா என்று சொன்னால் போதித்து நிற்கும், நமக்கு அறிவிக்கின்ற பெருமான், அவன்தான் எல்லாத்தையும் போதிக்கின்றான் நமக்கு என்று பார்க்கிறோம். அவங்க புத்தருக்கு தான் போதி மரம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவருக்கு அந்த ஞானம் வந்த மரத்தை போதி மரம்னு வாங்க. அது மாதிரி போதியா நிற்கும் என்றால் நமக்கு போதித்து அறிவையெல்லாம் நமக்கு அறிவித்து பெருமான் நிற்கின்றான். எங்க நிற்கிறான் என்று சொன்னால் திருச்சிற்றம்பலத்திலே நிற்கின்றான். பொது நடம்னு சொன்னார். பொது நடம் என்று சொன்னால் வேடிக்கையா சொல்லுவாங்க, ஏதோ குறிப்பிட்ட இடத்துல பெருமான் நடனம் ஆடிக்கொண்டு என்னுடைய அன்பர்கள் மட்டும் வாங்க என்று சொல்லிட்டு, இல்லை ஞான சம்பந்தர் அப்பர் மாதிரி இருக்கிறீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் நடம், அதுல அவங்க கூட வராங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த காட்சி, மற்றவங்களுக்குலாம் கிடையாது, நல்ல பக்குவம் வந்தாதான் உங்களுக்கு என்னுடைய நடனத்தை தரிசிக்க முடியும்னு சொன்னா நம்ம எங்க போய் தரிசனம் பண்றது? நம்பன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், எப்ப போய் பார்ப்பது என்று சொன்னால் பெருமான் பொது நடமாக அடியார்கள் அடியாரானீர் எல்லீரும், அது மாதிரி சொல்றார் இல்லையா மாணிக்க வாசகர், விளையாட்டெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்றாரு. அது மாதிரி எல்லாரும் வந்து தரிசனம் வேறுபடும், இருந்தாலும் வாங்க என்று பெருமான் பொது நடமாக பொது வெளியிலே ஆடுகிறான். என்றால் அம்பலம் என்றாலே தமிழ்ல பொதுவெளின்னு தான் அர்த்தம். பொதுவெளியிலே பெருமான் ஆடுகிறான், அதை சொல்றார். தில்லை பொது நடம், தில்லையிலே பொது நடத்திலே ஆடுகிறான். அந்த பெருமானை போற்றி போற்றி என்று வணங்குகிறார். நடராஜ பெருமானுடைய துதியாகத்தான் இந்த பாடல் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். குறிப்பில் இருக்கக்கூடிய செய்தி வந்து பெரும்பாலும் சொல்லிட்டோம் எல்லாம். அந்த ஆடல்னு இருக்கு பாருங்க, கடைசியா பொதுநடத்திற்கு கீழே பெருமானுடைய பொதுநடம் என்று சொன்னால் அது ஆடல். எப்பயுமே ஒரு தொழில் என்று சொன்னால் ஒரு தொழிலுக்குரிய பயன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த தொழிலை செய்கிறோம்? இப்போ எடுத்துக்காட்டா சொல்லணும்னா வகுப்பு என்பது இப்ப நடக்கக்கூடிய ஒரு தொழில். இந்த தொழிலுடைய பயன் என்ன என்றால் பெரிய புராணத்தை விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும், அன்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது. அதை விட்டுட்டு எதுவுமே இல்லாம சும்மா நிற்கக்கூடாது. இப்ப நம்ம கூட என்ன பண்றோம், என்னப்பா இங்க நின்றுட்டு இருக்கிறீ என்றா சும்மா நின்றுட்டு இருக்கேன்னு சொன்னா எதுக்கு சும்மா நின்றுட்டு இருக்க, ஏதோ ஒரு காரணம் இருந்தா இல்ல வேலையை பாருன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி தொழில் என்பது பெருமானுடைய திருநடம் என்று சொன்னால் அதனுடைய பயன் என்ன என்றால் வீடு அடைதல், ஆன்மாக்கள் எல்லாம் வீடடைய வேண்டும் என்பதுதான் அந்த திருநடனத்தினுடைய பயன் என்று பார்க்கிறோம். அதுதான் பெருமானுடைய ஐந்தொழில் செய்கிறார். அந்த நடனம் என்பது ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று பல நிலைகளில் இருக்குது. நம்மளுடைய பக்குவத்திற்கேற்றவாறு அப்படி தரிசனங்கள் அமைந்தாலும் உயிர்கள் வீடு பெற வேண்டும் என்பதே பயனாக கொண்டு பெருமான் ஆடுகிறான் என்று சொல்றான்.
சிற்றம்பலம். பெருமானுடைய அந்த எளிவந்த தன்மையை முதல் துதியிலே சொன்னார். அடுத்த பாடல் அனைவரும் பாடக்கூடிய பாடல். பெருமானுடைய தீபாராதனை பொழுது நாம் இதை பாடுவோம். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்று வரக்கூடிய பாடல். அவருடைய வரி அருமையான துதியாக இருக்கவே எல்லாரும் அதை பரிட்சயமாக இருக்கக்கூடிய பாடல் தான். ஆதியாய நடுவுமாகியெல்லாம் சொன்னார், பெருமான் சொன்னார். இங்க சொல்லும் பொழுது கற்பனை கடந்த சோதி என்று சொன்னால், கற்பனை என்றால் நம்முடைய அறிவினால தானே கற்பனை பண்றோம். கற்பனையே செய்ய முடியாத அளவிற்கு நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டவன் பெருமான். கற்பனை கடந்த சோதின்னு சொன்னார். இங்கேயும் சோதி என்றார். சோதி என்று சொன்னால் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சோதி, இப்ப விளக்கேற்றும் பொழுது சோதி வருகிறது, அண்ணாமலை இருக்கக்கூடிய சோதி என்பது போல இல்லாமல் சோதின்னு சொல்றோம். அந்த சோதியும் எப்படி இருக்கும் என்று தெரியாது. பெருமான் அறிவுமயமாக இருக்கிறான் என்றால் அவனை உணர முடியாததான் சொல்றார். இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? கற்பனை கடந்ததுன்னு சொன்னா நம்ம சோதின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் புரிவதற்காக பெரியவங்க கற்பனை கடந்த சோதி என்று சொன்னார். அறிவுமயமாக இருக்கிறான் என்று பெருமான் கற்பனை கடந்த சோதி. ஆனால் கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி. கருணையே உருவமாகி என்று சொன்னால், கருணை என்பது பெருமானுடைய கருணை சொல்லும் பொழுது நம்ம அருள் என்று சொல்றோம். கருணையே உருவம் என்று சொன்னால் அந்த கற்பனை கடந்த சோதி அருளே உருவமாக கொண்டு அருள் திருமேனி கொண்டு பெருமான் எழுந்தருளுகிறான். திருக்கோயில்களிலோ அல்லது இல்லங்களிலோ நமக்காக எழுந்தருளுகிறான். கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி என்றால், அற்புத கோலம் என்பது அந்த சீகேசையோட குறிப்பு தான் அது. ஏன்னா அவர் அந்த அற்புதம் என்பது அற்புதம் அதிசயம்னு அவர் எழுதினார் இல்லையா, முன்ன நம்ம படிச்சிருக்கிறோம். அது அவருக்கு நினைவுக்கு வருது. அற்புதம் என்பது இன்னதென்று உணரவும் ஓதவும் படாததோர் இன்ப அனுபவத்தை தரும் திருக்கோலம்ட்டார். அற்புதம்னு சொன்னா இப்படி இருந்தது என்று சொல்ல முடியாத ஒரு வியப்பு நிலைன்னு அவர் சொன்னார் இல்லையா. அப்ப அற்புத கோலம் என்று சொன்னால் என்னன்னா, அந்த கோலத்தை பார்க்கும் பொழுது, நடராஜ பெருமானுடைய திருமேனியை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு இன்ப அனுபவம் வரும். அந்த இன்ப அனுபவம் இப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஏதோ நம்ம ஒரு பொருள் சாப்பிட்றோம்னு சொன்னா, இனிப்பு ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னு சொன்னா, இந்த இனிப்பு சாப்பிட்டது திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி இருந்தது, இந்த இனிப்பு சாப்பிட்டது ஆற்காடு மக்கன் பேடா சாப்பிட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நடராஜ பெருமானை பார்த்த பொழுது வந்த இன்பத்தை நம்ம என்னன்னு சொல்றது? எதையும் சொல்ல முடியாது. ரொம்ப இன்பமா இருந்தது. எப்படி இருந்தது? இன்பமா இருந்தது. சரிப்பா, இன்பம் எப்படி இருந்தது என்றா, இருந்தது. எப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? அது அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும் அல்லவா. எனவே அதான் சொல்றார், அற்புதம் என்று சொன்னால் இன்ன தன்மைத்து என்று சொல்ல முடியாத ஒரு அற்புதம் என்று. ஆமா, அவர் விளம்பரத்தை சொல்றாரு. உண்மைதான். அது என்னமோ வேடிக்கையா சொல்றாங்க, நெய்க்கு சொல்ற விளம்பரம். அது சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காதுன்னா இதுக்கும் சொல்லலாம். என்றால் அந்த அனுபவம் என்பது வந்தா உங்களுக்கு சொல்ல முடியாது. பெற்றவர்களுக்கு தான் அது வந்து தெரியும் அல்லவா. மறக்கக்கூடிய இன்பமா பெருமானுடைய இன்பம். இப்போ வாழ்க்கையில ஏதோ நம்ம சிலதெல்லாம் பார்ப்பதே அப்பா மறக்க முடியாத நினைவா இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப பெருமானுடைய அருள் அனுபவம் அந்த இன்பம் வந்ததுன்னு சொன்னா மறக்க முடியுமா? அதை மறக்காதனால தானே சுந்தரர் பெருமான் அந்த திருவடியை விடுறாரா? எங்கன்னா விடுறாரா? பெருமானுடைய அந்த திருக்கூத்தையும் திருவடியும் நினைத்து கொண்டே தானே போடுறாரு. அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல பார்த்தா அந்த எண்ணம் என்பது அவளுக்கு கொஞ்சம் கூட பிறழவே இல்லை. பெருமானையே எண்ணிக்கொண்டு போகும்பொழுதுதான் அவங்களுக்கு அடுத்தடுத்து அந்த ஒரு நிகழ்வுகள்லாம் சிறப்பாக நடக்குதுன்னு பார்க்கும். நம்மள மாதிரி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே அடுத்த ஒரு எண்ணம், நம்ம எங்க அடுத்து போய் எங்க சாப்பிட்றது கொள்றது, அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பெரிய குறிக்கோள் என்பது என்றால் பெருமானுடைய எண்ணம் மட்டும்தான். அப்படி இருக்கவே தான் அவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே பெருமானை சிந்திக்கக்கூடிய அருளாளர்களாக இருந்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். எனவே அந்த கோலம் என்பது அற்புத கோலம் நீடி என்றால் தொடர்ந்து இருக்குது. அந்த கோலம் தொடர்ந்து நமக்கும் அருள் புரிகிறது. அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம்னு சொன்னார். அருமறை சிரம் என்று சொன்னால் மறைகளுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய உபனிஷத்தினுடைய அதற்கும் மேல் பொருளாக இருக்கக்கூடிய ஞானம். சிற்பர வியோமம் என்று சொன்னால் அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சிதாகாசம் அல்லது ஞானாகாசம்னு சொல்றோம் இல்லையா, ஞான வெளி. இதுதான் பெருமானுடைய அந்த சொரூபம். அங்கு ஆடக்கூடிய பெருமான் அவன் நமக்காக வந்து இங்கு ஆடுகிறான் என்று சொல்லும் பொழுது, சித் என்று சொன்னால் அறிவு, பர என்று சொன்னால் நம்ம கூட சொல்றோம் இல்லையா,
பரமகுரு, பரமேஸ்வரி குருன்னா என்ன அர்த்தம்? குருவை விட மேலான குரு, அவரை விட மேலான குருன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பர என்று சொன்னால் மேலான, அதனாலதான் பரமன் என்று சொல்றோம் பெருமான், மேலானவன். எனவே சித் என்றால் அறிவு, பர என்று சொன்னால் மேலான, வியோமம் என்று சொன்னால் அந்த வெளி, அருள் வெளியிலே பெருமான் ஆடுகிறான், ஞான வெளியிலே ஆடுகிறான்னு பார்க்கிறோம். அதுதான் சிற்பர வியோமம். சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம். இந்த திருச்சிற்றம்பலம் என்பது நாம் இங்கு தரிசனம் பண்ற திருச்சிற்றம்பலம் அல்ல, பெருமான் ஆடக்கூடிய அந்த சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம். அங்கே நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்று சொல்கிறார். அப்படி மேலான நிலையில் இருக்கக்கூடிய பெருமான் எங்களுக்காகவும் இங்கே எழுந்தருளி ஆடுகிறாய் என்று ஒரு பொருள். இன்னொன்னு நான் அந்த எழுதணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நான் ஞானசம்பந்த பெருமான் போன்ற அருளாளர்கள், சுந்தரர் போன்ற அருளாளர்கள்லாம் போய் தரிசனம் பண்ணும் பொழுது இங்கே அவர்களுக்கு அந்த சிற்பர வியோமத்தை பெருமான் காட்டுகிறான். இப்ப நம்ம போய் பார்க்கிறது சாதாரண தரிசனம், அல்லது தவம் இருந்தா நம்மள அந்த தரிசனத்தை பார்க்கலாம் என்று பார்க்கிறோம். அது ஒண்ணு நம்ம மனசுல வச்சுக்கணும் எப்பவுமே. இது மாதிரி பெரிய நிலை என்று சொன்னால் பெருமான் நமக்கெல்லாம் காட்டவே மாட்டான், அந்த உறுதியோட படிக்கக்கூடாது. அதாவது இப்போ பெரிய புராணம் படிக்கும் பொழுது இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னது, நம்ம இதெல்லாம் பின்பற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு புத்தகத்தை திறக்கக்கூடாது. யாருக்கோ சொன்னது கிடையாது, இதெல்லாம் பார்த்து ஒரு முறை நம்ம ஏதோ சும்மா ஒரு வகுப்புக்காகவே நோட்ஸ் எழுதும் பொழுதே எவ்வளோ நடக்கு. இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லை நான் எதிர்பார்த்தேனா இன்னைக்கு நடராஜ பெருமானுடைய திருமூர்த்தம் இருக்கும் என்று? சும்மா ஒரு இப்படி இருக்கும் பொழுதே பெருமான் காட்டுகிறான் என்று சொன்னால் அருளாளருடைய நிலை, அந்த அன்பு என்பது நமக்கு இருக்குதுன்னு சொன்னா அந்த காட்சி நமக்கும் கூட பெருமான் தருவான் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். பெருமானுடைய பார்வையில எல்லாம் ஒண்ணுதான். ஞானசம்பந்தர் போன்ற ஒரு தவம் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கும் அவர் பாலடிசில் கொடுப்பதற்கு தயாராக தான் இருக்கிறார். ஆனா நம்ம அந்த அளவுக்கு தகுதிப்படுத்திக்கணும். ஆனா இருமாப்பந்தர் கூட ஞானசம்பந்தர் மாதிரி நானும் ஆயிடுவேன் என்று இருக்கக்கூடாது. பெருமானிடத்துல அன்பு என்பது மட்டும் நமக்கு தொடர்ச்சியா இருந்தா போதும். என்னங்க வேணும் என்று சொன்னால் ஞானமாவது இயல்பா இருக்கணும்ன்றார். ஞானமாவது ஈசன்பால் அன்பேன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு சொல். அது சொன்னது பெருசா நம்ம போட்டு அது என்ன இது என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிவனிடத்திலே ஒரு அன்பு இருந்தால் போதும். அது உண்மையான அன்பாக இருந்தால் கூடவே எல்லாமே வந்துடும், இயல்பு வந்துடும், பணிவு வந்துடும். அதுதானே ரொம்ப பக்குவமா சொன்னாங்க. அதை நான் எழுதி கூட இருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வேற ஏதோ ஒரு பாட்டில் எழுதியிருக்கு, சைவமாம் சமயம் சாரும் ஒழுப்பெறல் அரிதுதான். அது எப்படி சொன்னாங்க? தாழ்வெனும் தன்மையோடும்னு சொன்னாங்க. தாழ்வெனும் தன்மை, அது ஒரு சைவ சமயத்தை சார்ந்துட்டுன்னா அந்த ஒரு இது இருக்கக்கூடாது மனசுல. அந்த ஒரு அப்புறம் எவ்வளவு பெரியவர், கடைசி வரைக்கும் ஒரு அடிமை போன்ற ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கெல்லாம். பெரியவங்களே திருவாரூர் போகும்பொழுது இப்போ ஞானசம்பந்தர்லாம் பயந்துட்டு போனோமா? எவ்வளவு பெரிய அருளாளர்கள் ஒரு லேசான அச்சத்தோடு பெரியவங்களா இருந்திருக்கிறாங்களே, ஆரூர் பெருமான் ஏற்றுக்கொள்வாரா என்ற அந்த ஒரு குறிப்பில் போறாங்க 3 பேரும் என்று சொன்னால் அவருடைய நிலையே அப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். எனவே அதுதான் குறிக்கோள். ஐயா போன வகுப்புலையும் சொன்னாங்க, இந்த வகுப்புலையும் தொடக்கத்தில் சொன்னாங்க. என்றால் நாம் வாழ்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி தான் பெரிய புராணமே தவிர அவருடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டக்கூடியது மட்டும் அல்ல என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம போய் அடுத்த சந்ததிக்கு சொல்ல முடியும், இளைஞர்களுக்கெல்லாம் சொல்ல முடியும்னு பார்க்கிறோம். எனவே அப்படி சிற்பர வியோகமாக இருக்கக்கூடிய அந்த காட்சி இருக்கே, அதை தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்டுகிறான். அண்ணலார் தமக்கு அளித்த ஞானமே ஆன அம்பலம்னு சொல்றார். அதனுடைய பொருள் என்ன என்றால், ஞானசம்பந்த பெருமான் போகும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய காட்சி என்பது அந்த பரவியோகமாக இருக்கக்கூடிய மேலான நிலை, அந்த ஞானமே ஆகிய அம்பலம்னு சொல்றார் பாருங்க. அதுதான் அந்த உயர்ந்த காட்சியை அவர்கள் காணுகிறார்கள் என்று சேக்கிழாருடைய வரி. அது அவருடைய புராணத்தில், ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இவ்விரண்டு பாட்டும் அது சொன்ன செய்தி தான், சும்மா படிக்கிறேன். கூத்த பெருமானது துதியாக கூறினமை என்னெனில், இவர் தில்லைவாழ்ந்தனர்களில் ஒருவராயும் அவர்களில் முதல்வராயும் இருக்கும் உண்மை பற்றி. பெருமான் தில்லை 3000 ஒருவனாக இருப்பதனாலும் அவர்களில் முதல்வனாக இருப்பதனாலும் தான் சேக்கிழார் பெருமான் 2 பாடல்களில் நடராஜ பெருமானுடைய துதியை கூறுகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக தில்லைவாழ்ந்தனருடைய சொல்றார். என்ன சொல்றார்? போற்றினில் தில்லைவாழ்ந்தனர் திறம் புகழலுற்றேன், நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம், பேற்றினார் பெருமைக்கு எல்லை ஆயினார், பேணி வாழும் ஆற்றினார் பெருகும் அன்பால் அடித்தவும் புரிந்து வாழ்வார். ஒரு பாடல்களிலே அவருடைய இயல்பு, அந்த இலக்கணத்தை சொல்லிட்டார் சேக்கிழார் பெருமான். என்ன இந்த போற்றி என்று சொன்னால், சில உரையாசிரியர்கள் எழுதுறாங்கன்னா பெருமானை துதி செய்தார் இல்லையா, இங்க
பூங்கழல் போற்றி போற்றின்னு சொன்னார், பொதுநடம் போற்றி போற்றின்னு சொன்னார். அப்படி பெருமானை போற்றி அப்புறம் நீள் தில்லைவாழ்ந்தனர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, தில்லைவாழ்ந்தனரை போற்றி வணங்கி என்ன சொல்றார், அவருடைய திறம் புகழலுட்டேன் என்றால், ஏன்னா பெருமானுக்கு முதல்ல சொல்லிட்டார் இல்லையா, முதல்ல போற்றி போற்றின்ட்டார், ரெண்டு சொல்லிட்டார். இது தில்லைவாழ்ந்தனர்களை தான் சொல்வதாக இருந்தால் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். தில்லைவாழ்ந்தனர்களை வணங்கி உங்களுடைய திறம் என்றால் நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம். பெருமான் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், நாம மட்டும் திருநீர் பூசிக்கிட்டு இல்லை, பெருமானும் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவம்னு சொல்றோம் இல்லையா, அப்படி பெருமான் திருநீர் பூசிக்கொண்டு இருக்கிறான். நிறுத்தன் என்று சொன்னால் கூத்தபிரான், நடனமாடக்கூடிய பெருமான். அப்படி இருக்க பெருமானுக்கு உரிய தொண்டு ஆம் பேற்றினார் என்றால், அந்த தொண்டு அவர்கள் செய்யக்கூடிய தொண்டு என்பது அவர்களுக்கே உரிய தொண்டு. அது அவர்களுக்கு அமைவதற்கு ஒரு பெரிய பேர் அவர்களுக்கெல்லாம், அது மற்றவர்களுக்கெல்லாம் அமையலன்னு பார்க்கிறோம். என்றால் பிறப்பினாலே அந்த குலத்திலே பிறந்திருக்கணும், ஒழுக்கம் தவறி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒழுக்கம் தவறி இருந்தாலும் அவங்க விலக்கி வச்சிருவாங்க. நம்ம உமாவதி சிவனாரையே அவங்க விலக்கி வச்சிடறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா. அவங்க தில்லைவாழ்ந்தனுக்குரிய ஒழுக்கம் இல்லை என்றால் ஒதுக்கிடுவாங்க. நீ என்ன உயர்ந்த பெருமான், அதாவது நீங்க எண்ணி பாருங்க, ஒரு கணக்கு போட்டு பாருங்க, வருஷத்துக்கே 365 நாள்னு சொன்னா 3000 பேர்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு அந்த உரிமை வரும் நடராஜ பெருமானை பார்க்கறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒழுக்கம் தவறி போயிருந்தால் நீ உள்ள போய் பூஜை பண்ணா ஒத்துப்பாங்களா? அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எனவே குலத்தினுடைய நெறியும் பிறராமல் இருக்கணும், குலத்திலும் பிறந்திருக்கணும். அப்படி ஒழுக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தில்லைவாழ்ந்தனர்கள். அதான் சொல்றா, நீற்றினில் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு வெந்நீர் பூசிய பெருமானுக்கு உரிய தொண்டு என்றால் இந்த அகம்படி தொண்டு. பெருமானுக்கு செய்யக்கூடிய மற்ற தொண்டு யார் வேணா செய்யலாம், கோயிலில் போய் பூ பறிச்சு கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். பெருமானுக்கு உரிய தொண்டு என்றால் அகம்படி தொண்டு. அந்த தொண்டுக்கு உரிய பேற்றினார் என்றால் அவர்களுக்கு உரிய தவத்தினால் அமைய பெற்றவர்கள். பெருமைக்கு எல்லை ஆயினார். பெருமை என்பது எவ்வளவோ பெருமை சொல்லலாம், அந்த பெருமையிலே உயர்ந்ததாக சொல்லக்கூடிய பெருமைக்கு ஒரு எல்லை உண்டு என்றால் அந்த எல்லை இவருடைய எல்லை தான் என்று சொல்லிட்டு பெருமைக்கு எல்லை ஆயினார். பேணி வாழும் ஆற்றினார் என்று சொல்றார். அது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. ஆறு என்று சொன்னால் ஒழுக்கம், ஆற்றினார் என்றால் ஒழுக்கத்தை உடையவர்கள். பேணுதல்னு சொன்னா இடைவிடாது இருத்தல். அந்த ஒழுக்கம் என்பது இடைவிடாமல் இருந்தால்தான் அவ்வளவு சிறப்புடையவர்கள் அவங்கன்னு பார்க்கிறோம். அதில் தான் அவங்க தனித்துவம் மிக்கவர்கள். பேணி வாழும் ஆற்றினார் என்றால் ஒழுக்கம் கொஞ்சம் கூட பிளராமல் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள். எது ஒண்ணுமே பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ச்சி என்பதுதான் வெற்றி. இப்போ நாம கூட ஏதோ ஒன்று நினைக்கிறோம் என்றால் அது இப்போ ஒன்று செய்கிறோம் எப்பயோ ஒன்று செய்கிறோம் என்று சொன்னால் அது வெற்றியாக அமையாது. பெருமானை வழிபடுகிறோம் என்று சொன்னால் ஒரு தொடர்ச்சி என்பது வேண்டும். அது சின்ன ஒரு தொண்டா கூட இருக்கலாம், அந்த தொண்டினை விடாமல் செய்யணும். இப்போ நம்ம இவர் இருந்தார், திருக்குறிப்பு தொண்டர் இருந்தார் என்று சொன்னால் அது என்னப்பா துணி துவைத்து கொடுத்தார் சாதாரணம் தானே என்று சொல்லலாம். அவர் மாசத்துக்கு ஒரு முறை துணி துவைத்து கொடுப்பாரு, அப்புறம் 2 மாசத்துக்கு ஒரு முறை கொடுப்பாரு, இல்லை சில நாட்களில் ஒரே மாசத்திலே 4 பேருக்கு துணி துவைத்து கொடுப்பார். தொண்டு என்றால் தொண்டு, தொண்டுல தொடர்ச்சி. அதுதான் அவருக்கு அந்த பெருமான் வந்த பொழுது பார்க்குறாரு பாருங்க, அவ்வளோ சந்தோஷம். அப்பா இன்னைக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டாருப்பா நமக்கு என்று. அப்படி தொடர்ந்து செய்தால்தான் தொண்டு. இளையான்குடிமாற நாயனார் பார்க்க போறோம். வறுமை இருக்கும் வரை, செல்வம் இருக்கும் வரை நம்ம செய்வோம், வறுமை இருந்தா விட்டுருவோம் என்று இல்லை. வறுமை இருந்தா என்ன இருந்தா என்ன, தொண்டு என்றால் தொண்டு என்று அந்த தொடர்ச்சி இருக்குது பாருங்க. அதுதான் அவர்களுக்கும். தில்லைவாழ்ந்தவர்கள் கூட வெளியில எதுவும் நிகழ்ச்சி இல்லாமல் இருக்கும்போது நடராஜ பெருமானை கும்பிடுவோம், வெளியில ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்ததுன்னா போயிட்டு வந்து கும்பிட்டா என்ன போச்சு என்று அவங்க இருந்தாங்கன்னா அந்த ஆற்றினார் என்ற அந்த சிறப்பு அவருக்கு வராமல் போயிருக்கும். எனவே இந்த நீதி என்று சொன்னால் ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறாதவர்கள். பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார். அடித்தவம், அடி என்று சொன்னால் திருவடி, அடித்தவம் என்றால் திருவடியே பற்றுக்கோடாக கொண்டு அதனை அடைய செய்யும் பூசை. ஏன்னா தவம் என்று சொன்னால் சரீகிரிய யோகம்னு சொல்றோம், சிறப்பாக தவம் என்று சொன்னால் சிவபூஜை. சிவபூஜை இவங்க சொல்லும் பொழுது நடராஜ பெருமானுக்கு எப்பயும் அபிஷேகம் கிடையாது, ஆனா பெருமானுடைய ஸ்படிகலிங்கிறது இருக்கு, அவங்களே ரத்ன சபாபதி பூஜை அவங்க செய்வாங்க. இலிங்க திருமேனிக்கு பூஜை என்பது தினமும் உண்டு. அல்லது நடராஜருக்கு அவங்க தீபாராதனை தினமும் காட்டுறாங்க இல்லையா, அந்த வழிபாடு என்பது அதான் அடித்தவம், அவங்க செய்யக்கூடிய தவம்.
அது எப்படி இவங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் சொல்றாரு பாருங்க, பெருகும் அன்பால். இன்னைக்கு நடராஜ பெருமானை பார்த்துட்டுமே சரி என்று அவங்களுக்கு நாளைக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் அன்பு குறையாம இருக்காது. இப்ப நமக்கே கூட போக போக வந்து இந்த ஒரு இது குறையும் இல்லையா? ஒரு புதுசா இருக்கும் பொழுது ஒரு பொருள் மேல ஒரு பற்று வரும். ஒரு குழந்தைக்கே கூட ஏதோ நீங்க புதுசா வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப சந்தோஷப்படணும்னு சொன்னா செல்போன் தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஓமைக்கு கூட ஒரு குழந்தைக்கு செல்போன் வாங்கி கொடுக்குறீங்க, செல்போனை புதுசா அன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷப்படும் வாங்கி கொடுத்த உடனே. அப்புறம் கொஞ்ச நாள் வச்சுன்னு இருக்கும், அப்புறம் என்ன பண்ணும், அது சாதாரணமாகி போகுது இல்லையா அதுக்கு. அப்ப அதனுடைய ஒரு ஆசை என்பது குறைந்து போயிடுது. ஆனா நம்ம பெருமான் மேல வைக்கக்கூடிய அன்பு என்பது போக போக இன்னும் அதிகமாயிட்டே தான் போகணும். அப்படி அதிகமாயிட்டு இருந்தாதான் அது உண்மையான அன்புன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பெருகும் அன்புன்னு சொன்னார். குறையும் அன்பு கிடையாது, பெருகும் அன்பால். அந்த அன்பினால் அவர்கள் அடித்தவம் புரிந்து வாழ்வார் என்றால் பெருமானுடைய திருவடியிலே இருந்து தவம் செய்கிறார்கள் என்றால் பூசை செய்கிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றார். அவ்வளவு சிறப்புடையவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த பாடல், பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி மங்களத் தொழிலில் செய்து மறைகளால் துதித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணி தலை நின்றுத்தே அங்கனர் கோயில் உள்ளார் அகம்படி தொண்டு செய்வா. அந்த 4வது வரி வந்து அங்கனர், அது கொஞ்சம் திருத்தி எழுதியிருப்போம், அதனால புரியாதவங்க வேணா குறிச்சு வச்சுங்க அங்கனர் என்று. அங்கனர்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் பல முறை. அழகிய கண் என்று சொன்னால் பெருமானுடைய கருணை அருட்கண்ணு சொல்றோம் இல்லையா? அதனாலதான் சிறப்புடைய கண் என்று சொல்லுவாங்க. இயல்பாவே அவனுடைய கண்ணே அழகான கண்ணு தான். இருந்தாலும் அருள் திருமேனியாக இருக்கக்கூடிய பெருமான் நம்ம மேல அருட்கண் பார்க்கிறார் இல்லையா? பெருமானே உன்னுடைய கடைக்கண் நல்காயின்னு பாடுறோம் இல்லையா? அதுதான் அம்கண்ணு சொல்லக்கூடியது. இங்க சொல்லும் பொழுது பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி மங்கள தொழில் செய்து என்றால், திரு என்று சொன்னால் செல்வம், சிறப்பாக இருக்கக்கூடிய செல்வங்களால் ஆன அணிகலன்கள் அதெல்லாம் பெருமானுக்கு அலங்காரம் படுத்துறாங்களாம். என்று சொன்னால் வழிபாடு செய்யும் பொழுதுதான் அவங்க அதெல்லாம் அலங்காரம் செய்ய முடியும். அதுதான் வேடிக்கையா பாடுறார் நம்ம சொக்கநாத வெண்பாவில் சொல்லும் பொழுது குருஞான சம்பந்தர், உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், பொன்னை அறிவையரையே நினைக்கும் அன்பிலே இருக்கு உன் தாழ் தருவையோ சொக்கநாதான்னு பாடினார். என்னன்னா, பெருமானே இந்த பிறவி கொடுத்திருக்கிறது எவ்வளவு ஒரு அரிய பிறவி, நான் என்ன பண்ணணும், தினமும் சிவபூஜை செய்யும் பொழுது உன்னை விதவிதமா அலங்காரம் பண்ணி பார்க்கணும். பா இந்த மாலை எப்படி போட்டா நல்லா இருக்குது, அதை விட இப்படி வச்சா நல்லா இருக்குது, இந்த மலர்களை மேலே வச்சா நல்லா இருக்கு, கீழே வச்சா நல்லா இருக்கு என்று உன்னை அழகா அலங்காரம் பண்ணி அவருடைய தீபார்த்தனை பண்ணும் பொழுது பா எவ்வளவு அழகா இருக்க பெருமான் என்று அதை நான் ரசிக்கணும். உன்னை சிங்காரித்து உனது அழகை பார்க்கணும் என்றால் பூசை பண்ணணும்ன்றார். எப்பவுமே பூசை பண்ணணும். அதை பண்ணாம நான் என்ன பண்றேன், என்னை சிங்காரித்து வெளியில போறோமா இங்க வரமா அங்க வரமா நம்ம நல்லா நம்மளை சிங்காரிச்சுப்போம் என்றால், அதுதான் நம்ம இயல்பா பண்ணக்கூடியது. என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு அழகு பார்ப்பது, கண்ணாடி இருக்குன்னு சொன்னா வயசானவங்களா கூட இருக்கட்டுமே, ஹோட்டல்ல கண்ணாடி இருக்குது, அதை பார்த்துட்டு லேசா அப்படி பண்ணாம வந்துட முடியுதா நம்மளால, தலை சரியா இருக்கான்னு பார்க்கிறோம் என்றால் உயிர் அதை விரும்ப, நம்முடைய அழகு என்பதை விரும்புதுன்னு பார்க்கிறோம். அப்படி இருந்தா அதனால நான் துன்பப்படுறேன் பெருமானே, உலகப் பொருள்களிலே நாட்டமா இருக்கக்கூடிய எண்ணெய் உன்னுடைய திருவடி தந்து நீ ஏற்றுக்கொள்வாயான்னு கேட்கிறா. இவங்க என்ன பண்றாங்களாம், பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி என்றால் பெருமானை அழகுபடுத்துகிறாரு, அலங்காரத்தினாலே பண்ணி நடராஜ பெருமான் அழகா இருக்கிறார் என்று. பெருமான் வெளியே வரக்கூடிய அந்த, ஏன்னா உள்ள அவர் ரொம்ப அடக்கமா இருப்பாரு, தீபாரத்தனை காட்டும் போதுதான் நல்லா தெரியும். ஏன்னா மின் விளக்கம் போட மாட்டாங்க உள்ள, வெறும் தீப ஒளியில தான் தில்லை பெருமானை தரிசனம் பண்ணணும். சிதம்பரமும் பெரும்பாலும் எல்லாரும் போயிருப்போம். பெருமான் விழாவும் போது வெளியில வருவார் பாருங்க, அப்ப வந்து உள்ள இருக்கிற நடராஜ பெருமானு நமக்கு சந்தேகமா, அவ்வளவு அணிகலன்கள் பெருமான் மேல போட்டு அப்படி இருப்பார். ஒரு முறை தான் நான் பார்த்துருக்கேன் சுவாமி வெளியில வரப்போ. அதனால நல்ல இடம் அது, என்னன்னா தீட்சிதர்கள்லாம் நிற்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் வந்து சுவாமி இப்படி திரும்புவார், நல்ல தரிசனம் பண்ணலாம் என்று ஒரு அன்பர் ஒருத்தவங்க மூலமா போய் நின்னோம். அப்ப வந்து பக்தர்கள்லாம் அன்பர் நம்மளாம் ஏமாத்துறோம் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க, பெருமான் எப்போ வருவார் எப்போ வருவார் என்று. புத்தடியும் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்பது போல நாங்களாம் புதுசா போய் பார்க்குறோம் எப்போ வருவார் என்று. ஒருத்தவங்க சொல்றாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த தீபம் என்பது பெரிய ஒரு 5 இது இருக்கும், பெருசா இருக்கும், அந்த இது வந்ததுன்னா நடராஜர் வராரு என்று சொல்றாங்க. சும்மாவே சிதம்பரத்தில் அடியாருடைய கூட்டம் இருக்கும்,
அங்க சாமி வெளியில வராருன்னு உடனே ஒருத்தரா 2 பேரா எல்லாம் குங்குளியம் போடுவாங்க. குங்குளியம் போட்டு போட்டு புகை மண்டலமாக இருக்கும். கைலாயம் போல இருக்கும். ஏறத்தாழ கைலாயமா இருக்கும். அப்ப வந்து ஒன்றும் தெரியாது. தீப ஒளி என்று சொன்னால் அது நல்லா தெரியும் இல்லையா? அந்த தீவட்டி 5 பெருசா இருக்கும். அது வந்த உடனே எல்லாம் கத்துறாங்க, பெருமானை பார்க்கணும் நடராஜா என்று கத்தும் பொழுது பெருமான் வருவார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய பெருமான் நமக்காக எழுந்தருளி வெளியில வருகிறாரே என்ற பொழுது ரொம்ப நெருக்கமா பாக்குற மாதிரி இருக்கும். அணிகலன்கள் என்ற பொழுது அது நினைவுக்கு வருகிறது. அப்படி ஒரு காட்சியா இருக்கும் அது. அவ்வளவு அழகா அவங்க அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கூட அது பிழறாது. நல்லா நமக்காக பெருமான் வருவார். அப்புறம் தேர்ல வரும்பொழுது எளிமையா நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப ஒரு இதா இருக்காது. சாமி நல்லா தெரிவார். என்னன்னா கூட்டம் இருக்கும். கூட்டம் எப்படிங்கிறது தான் தெரியும். ஆனா நமக்காக பெருமான் வருவது போல இருக்கும். இத்தனை நாளா என்ன பார்க்க முடியல இல்லையாப்பா, இப்ப வரேன் பார் என்பது போல பெருமானுடைய அந்த அருட்காட்சி இருக்கும் என்று பார்க்கிறோம். அதுதான் அவர் சொல்றார். அப்படி போய் சாமியை தீண்டி அலங்காரம் செய்யறாங்களே, அவங்களுடைய தவம் எவ்வளவு பெரிய தவம் அல்லவா, பார்ப்பதற்கே நமக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னா அதுதான் சொல்றார். பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி மங்கள தொழில்கள் செய்து என்றால் நித்திய பூசையாக இருக்கட்டும் அல்லது விழா, இது போன்ற சிறப்பான விழா இருக்குது இல்லையா, அந்த விழாக்களுக்கெல்லாம் அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் என்றால் அப்படி செய்து பெருமானை கொண்டு வருகிறார்கள். மங்கள தொழில்கள் செய்கிறாங்க. இந்த மங்களம் என்று சொன்னால் நகரம் பார்க்கணும். சில பேர்லாம் அழைப்புல போடும்போது கூட தவறா போட்டுறாங்க. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஐயா தான் சொல்லுவாரு, ஏதாவது ஒரு சொல் எப்படி எழுதணும்னு நமக்கு சந்தேகம் வந்துன்னு சொன்னா இலக்கியத்துல பார்க்கணும் பெரியவங்க எப்படி சொல்லியிருக்காங்க என்று. எனவே மங்கள தொழில் என்று இந்த லகரம் வரணும். அது பார்த்துக்குங்க. சும்மா உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றோம் இலக்கணப்படி. ஏன்னா இன்னொரு லகரம் போட்டால் அது பொருளே மாறி போயிடும். இதுதான் மங்களம்னு சொல்லக்கூடியது. பெருமான் மங்கள குணம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மங்களம் இதுதான். மங்கள தொழில்கள் செய்தி என்றால் பெருமானுக்குரிய செயல்கள் எல்லாம் மங்கள செயல். சிவனை நோக்கி செய்யக்கூடியது எல்லாம் மங்களம் என்று பார்க்கிறோம். செய்து மறைகளால் துதித்து, நம்ம முன்னே சொன்னோம் அறிமுகம் கொடுக்கும் பொழுது, அவருடைய அர்ச்சனா மந்திரம் என்று சொன்னால் வேதம். எனவே மறைகளால் துதிக்கிறார்கள். மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணி தலைநின்றுத்தே, அவரவர்களுக்கு என்று ஒரு ஒரு தொழில் இருக்கும், ஒரு ஒரு தொண்டு இருக்கும். இப்ப தில்லைவாழ்ந்தனர்களே முறை இருக்கக்கூடியவர்கள் வழிபாடு செய்வார். மற்ற தொழிலெலாம் செய்வதற்கு யாருன்னா விட்டுருவாங்க. அதாவது தீபாராதனை செய்கிறது தான் தில்லைவாழ்ந்தனர். மற்றபடி அதை சுத்தம் செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் யாருன்னா உள்ள விட்டுருவாங்கன்னா விடமாட்டாங்க. அவர்களே பிரித்து வைத்து கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் என்ன பணி செய்யணுமோ அதை அவங்க செய்வாங்க என்று. நான் முதல்ல போறப்போ ரொம்ப அந்த பல்லக்கு இருக்கு இல்லையா, பள்ளியறை வரும்பொழுது அதை கூட அவங்க தான் தூக்குவாங்க. அது நமக்கு தெரியாது, இங்க வேணா யார் வேணா தூக்குவாங்க என்பது போல இருந்தா அவங்க விளக்கிடுறாங்க, எங்க பெருமான் நடராஜ பெருமான் நாங்க தான் செய்வோம் என்று. இப்பயே இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளவு அன்போடு இருந்திருப்பாங்க. அதான் சொல்றார், மறைகளால் துதித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணி அதை செய்து தலை நின்றுத்தே அங்கனர் கோயில் உள்ளார். அவங்கெல்லாம் கோவிலே இருக்கக்கூடியவர்கள், தில்லை வாழ்ந்தனர்கள். அகம்படி தொண்டு செய்வார். அந்த அகம்படி தொண்டு என்பது மற்றவர்களால் செய்ய முடியாத தொண்டு, அதை அவர்கள் செய்வார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த பாடல், வருமுறை எரிமூன்று ஓம்பி மண்ணுயிர் அருளான் மல்க தர்மமே பொருளாக் கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை நான்கினோடு ஆரங்கமும் பயின்று வல்லார் திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருவினால் சிறந்து சீரார். வேத மந்திரங்களால் அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள், அதாவது அர்ச்சனை செய்கிறார்கள் என்று சொல்லிட்டாரு. இங்க சொல்லும் பொழுது தத்துவ நெறியில் செல்லும் என்று சொல்றாரு பாருங்க. தத்துவம் என்று சொன்னால் பல பொருள். இப்ப தத்துவம்னா கருவின்னு ஒரு பொருள். இப்ப நம்ம கூட 36 தத்துவம் பெருமான் கொடுக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, கருவின்னு ஒரு பொருள். தத்துவம் என்றால் உண்மையின் பொருள், மெய்ப்பொருள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மெய்ப்பொருள் என்பதுதான் தத்துவம். மெய் என்று சொல்வது. உண்மை இது பொய் இது என்று சொன்னா நம்ம மெய்யானது எது என்று வகைப்படுத்தி சொல்லிடுறோம். அதுதான் தத்துவம்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவ நெறி என்றால் மெய்நெறியிலே செல்லக்கூடியவர்கள். எது மெய்நெறி என்றால் சிவநெறி தான். வேள்வி செய்யும்பொழுது கூட வேற ஏதாவது தெய்வத்தை முன்னிறுத்தி செய்யலாம், அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. சிவநெறியாக பெருமானைத்தான் முன்னிறுத்தி செய்வார்கள் என்பதனால் அது வேதத்தை படித்ததுனால மட்டும் அவர்களுக்கு வராது. ஆகமத்தை படித்தால்தான் சிறப்பான பொருள் எது என்று அவரால் உணர்ந்து செய்ய முடியும். அதான் சொல்றார், வருமுறை எரிமூன்று ஓம்பி. வேள்வியே அவங்க விட்டுட முடியாது, ஏன்னா அவர்களுக்கு உரிய முறை, வரக்கூடிய முறை அது. எனவே எரிமூன்று ஓம்பி மண்ணுயிர் அருளான் மல்க தருமமே பொருளாக் கொண்டு, உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு உயிர்களுக்காக வேள்வி செய்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அவங்க அதாவது நம்ம பூசையே ஆன்மார்த்த பூசை பரார்த்த பூசை என்று சொல்வது போல
அவர்களெல்லாம் முறையாக வேள்வி செய்வதனால் அறம் தழைக்கும். அது ஒரு அறம்னு பார்க்கிறோம். அப்படி செய்யலைன்னா அறம் பிறந்தது போல அவருடைய ஒழுக்கத்திலிருந்து மீறுவது என்றால் உயிர்களுக்காகவும் அவர்கள் வேள்வி செய்கிறார்கள். அருளான் மல்க தருமமே பொருளாக கொண்டு என்றால் அறத்தையே அறம் என்பதை பொருளாக கொண்டு அறத்தின்படி நிற்கின்றார்கள். கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை நான்கினோடு அவங்க தத்துவ நெறியில போறாங்க. அருமறை நான்கு என்று சொன்னால் 4 வேதங்கள். 4 வேதம் மட்டும் இல்லாம அதாவது எல்லாத்தையும் அவங்க அறிந்தவர்கள், ஓதி உணர்ந்தவர்கள் சொல்றார். ஆரங்கம் பயின்று வல்லார். ஆரங்கம் என்று சொன்னால் வேதத்திற்கு அங்கமாக இருக்கக்கூடிய 6 சிக்ஷை வியாகரணம் என்று சொல்லுவாங்க 6. அதெல்லாம் ஜோதிடம் இதெல்லாம் வேதத்தினுடைய அங்கம். அந்த ஆரங்கமும் பயின்று வல்லார் திருநடம் புரிவோர்க்கு ஆலாம் திருவினால் சிறந்த சீரார். அவர்களுக்கு எது திரு எது செல்வம் என்று சொன்னால் பெரிய செல்வமாக இருக்கக்கூடிய உயர்ந்த செல்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநடம் புரியக்கூடிய சிவபெருமானுக்கு ஆளாக இருக்கிறாங்க இல்லையா, பெருமானுக்கு அடியவர்களாக இருக்காங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்குரிய திரு. பெரிய திரு என்றால் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய திரு என்று சொன்னால் செல்வமோ அல்லது பொண்ணோ எல்லாம் எப்போ வேணா மாறி போயிடும். இப்ப நமக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. பணமா வச்சிருந்தா ஒரு அறிவிப்பு கொடுத்தா போதும், எப்போ வேணா செல்லாம போயிடும். அதை நீங்க போய் கஷ்டப்பட்டு மாற்றணும். செல்வம் என்று சொன்னால் என்னதான் விலை உயர்ந்து போனாலும் அது குறையுமோ குறையாதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை குறைஞ்சாலும் குறையலாம் அல்லது குறையாட்டி போனாலும் இதெல்லாம் நிலையில்லாத செல்வம். எப்படியும் அது உயர்ந்தே போனா கூட பொன் என்பது எப்பொழுதுமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாம் என்ன சொன்னாலும் பொன் என்பது உங்களால் இந்த பிறவில தான் அனுபவிக்க முடியும், நிலையானது கிடையாது. யார் வேணா எப்போ வேணா அதை எடுத்துட்டு போயிடலாம். பெரிய பயம் என்பது இருக்கும். என்றால் இவ்வளவு குறையுடையதான் எல்லா செல்வமும். பெருமானுடைய திரு என்று சொன்னால் அவன் மேல் வைக்கக்கூடிய அன்பு நமக்கு பிறவா நிலையை தரும் என்றால் அதைத்தான் அவங்க செல்வமா நினைக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் எப்படி பாடுறார். அதனாலதான் அவங்களுடைய தேவாரம்லாம் சும்மா ஏதோ ஒரு துதிப்பாட்டு கிடையாது, இதெல்லாம் உள்ளடக்கிதான் அவர் பாடுறார். செல்வ நெடுமாடும் சென்று சேன்வோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய எல்லாம் சொன்னார். அவங்கெல்லாம் செல்வர் தான், செல்வ நெடுமாடம் தான் எல்லாம் சொல்லிட்டு எது சார் அவங்களுக்கு செல்வம் என்றால் செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வம் வேண்டார். அவங்க அதெல்லாம் பெருசா அவங்க செல்வந்தரா இருக்கலாம் அல்லது வறுமையோட இருக்கலாம். பெருமானுக்கு பூஜை செய்யறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. என்றால் அவங்களுக்கு உரியது என்றால் பெருமானுடைய திருவடிதான் செல்வம் என்று அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி இருப்பவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் அவர்களுக்கு வராது. எப்படி அடியாரில் சொல்லும் பொழுது ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர்னு சொன்னோமோ அது மாதிரி சிவனுடைய திருவழிதான் செல்வம்னு இருக்கிறவங்களுக்கு மற்ற எந்த ஒரு துன்பமும் அவங்களுக்கு வராது. எந்த நிலையில இருந்தாலும் பெருமானையே அவங்க தியானித்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டு இருப்பார்கள்னு பார்க்கிறோம். அதை சொல்றார். திருநடம் புரிவோர்க்கு ஆளாம் திருவினால் அடியார்களாக இருக்கக்கூடிய அந்த செல்வத்திலே சிறந்த சீரார் என்றால் சிறந்து விளங்குபவர்கள் நம்முடைய தில்லைவாழ்ந்தனர்கள் என்று. அந்த எரிமூன்றுன்னு சொல்றையா, முத்தி வளர்க்கும் அந்தனர்லாம் வரும் பாட்டுல. அந்த முத்தி என்பது என்ன, எரிமூன்று என்பது என்ன என்றால் ஆகவனீயம், கார்கபத்தியம், தக்ஷிணாக்னியம் என்று சொல்லக்கூடிய 3 தீ. அது சும்மா எழுதியிருக்க என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆகவனியம் என்று சொன்னால் நார் சதுரமாய் வடதிசையில் வைத்து தேவர்களுக்கு அவி கொடுத்திற்கு உரியது. அவங்க வேள்வியில தேவர்களுக்கெல்லாம் அவி கொடுக்கணும். அப்படி தேவர்களுக்கு அவி கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய வேள்வித்தி இந்த ஆகவனியம். காரகபத்தியம் என்பது எதுன்னு சொன்னா முச்சதுரமாய் அதன் தெற்கில் அமைக்கப்படுவது. எதுக்குன்னு சொல்லல, முச்சதுரமாய் தெற்கில் அமைக்கப்படுவதுன்னு சொல்லிட்டாங்க. தக்ஷிணாகினியம் என்பது அதன் தெற்கில் தென்புலத்தாருக்கு பலி ஓமம் முதலியன கொடுத்திற்கு அமைப்பது என்று இப்படி சொல்றாங்க. தென்புலத்தார் வழிபாடு முன்னோர் வழிபாடுக்காக செய்யக்கூடிய வேள்வி என்று சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க என்று சொன்னால் இது ஆகவனியம் என்று சொன்னா இங்க வீட்டில் செய்யக்கூடிய வேள்வித்திலாம் கிடையாது. காடு போறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன வருணாசிரமப்படி பிரம்மச்சரியம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அடுத்து திருமணம்லாம் செய்து கொண்டு போனாலும் அப்புறம் மனைவியோடு அவங்க போய் வேள்வி செய்வாங்க, காட்டுல இருந்து தவம் செய்வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேள்விக்கு அவசியம் மனைவி வேணும், அவங்க தான் எல்லாம் உதவி செய்வாங்க, வேள்விக்கு அவசியம்னு பார்க்கிறோம். அப்படி போய் ஒன்னாக அவங்க போய் வேள்வி செய்வாங்க. அதுதான் சொல்றார். காடு முதல் இடத்திற்கு போகும் பொழுது தானாக அங்க நெருப்பு இருக்காது, கற்களினால் மூட்டியோ அல்லது அங்கே எழுப்பக்கூடிய வேள்வித்தி என்பதுதான் ஆகவனியம்னு சொல்றாங்க. இது ஒரு 2வது கருத்து. காருகபத்தியம் என்று சொன்னால் அப்படி இல்லாம சார் அப்ப காட்டுக்கு போனா மட்டும்தான் வேள்வி செய்யணுமா, வீட்டில் இருக்கவங்க செய்யக்கூடாதா என்றால் வீட்லேயும் அவசியம் செய்யணும் என்பதற்காக தான் அவங்களுக்கு, அதாவது அந்தணருக்கு விதிக்கப்பட்டது. நம்ம வகுப்புலேயே சொல்லிட்டு நினைச்சிட்டு நாம செய்யணுமோ என்று நினைச்சிடாதீங்க.
அவளுக்கு விதிக்கப்பட்டதை எப்படி அவங்க முறையா செய்யறாங்க என்று சொல்றாரு. காரபத்தியம் என்று சொன்னால் இல்லங்களில் வேள்வித்தியை வளர்த்து அணையாமல் பாதுகாப்பது. அணையாமல் பாதுகாப்பதுன்னா ரொம்ப சேஃபா அணையாமல் பாதுகாப்பதுன்னு இது கிடையாது, அதுவும் ஒரு பொருள் தான். அணையாமல் பாதுகாப்பதுன்னு சொன்னா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, வள்ளலார் ஏற்றி வைத்த அந்த இதை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அணையா அடுப்புன்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அணையாம பார்த்துட்டே இருந்தா போதுமா, அப்படியே நெருப்பு மட்டும் வச்சிருந்தா போதுமான்னா சோறு போடணும் இல்லையா, அதுதான். அப்போ இவருடைய பரம்பரையாக வருபவர்கள் எல்லாம் தொடர்ந்து வேள்வி செய்வதனாலே தினமும் அவர்களுக்கு நெருப்பு இருக்கணும் வீட்டில். அப்படி நெருப்பு இருக்குது என்று சொன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வாரிசாக இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து செய்வதனால் அந்த தீ என்பது குறையாமல் இருக்கு. அவங்க வீட்டில் எப்பயுமே இருக்குது என்றால் வேள்வி அறாத வீடுகளாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு சிறப்பு பாருங்க, பரம்பரை பரம்பரையாக ஒரு ஒழுக்கம் என்பது கடைபிடித்து வருகிறது என்று சொன்னால் அதனாலதான் அந்த தவம் அவளுக்கு பெருமான் கிட்ட இப்படி இருக்கிறதுக்கு தொண்டு செய்கிறார்கள்னு பார்க்கிறோம். காருகபத்தியம் அது. தட்சிணாகினியம் என்று சொன்னால் அந்தணர்கள் தென் திசை வரும்பொழுது கையில் கொண்டு வந்த தீயை கொண்டோ அல்லது அப்படி அவங்க எடுத்துட்டு வரலன்னா ஆங்காங்கே கிடைக்கும் தீயை கொண்டோ செய்யும் வேள்வி. ஒருவேளை அவங்க பயணமா ஏதாவது வராங்கன்னு சொன்னா அவங்களே நெருப்பு கொண்டு, ஏன்னா இப்ப இருக்க மாதிரி அப்ப இது கிடையாது இல்லையா, அவர்கள் கொண்டு வரக்கூடிய தீயையோ அல்லது அங்கே மற்றவர்களிடத்துல இப்ப அந்தனர் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில இருந்து வாங்கியோ அவர்கள் செய்யக்கூடிய வேள்வி தீ, அப்படி வரக்கூடிய தீ தான் இந்த தட்சிணாக்னியம் என்பது. அது ஒன்றும் பெருசா இல்லை, இது மாதிரி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுடும் அப்படின்றதுக்காக இது எழுதியிருக்கிறோம். தத்துவநெறி என்று சொன்னால் மெய்நெறியாகிய சிவநெறி. அருளாம் திரு என்று சொன்னால் அருட்செல்வம், அதுதான் பெருமானுடைய திருவருள் என்று பார்க்கிறோம். அதை தான் அவர்களுக்கு செல்வமாக எண்ணுகிறார்கள். சிறந்த சீரார் என்றால் சிறந்து விளங்குபவர்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்த பாடல், மறுவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, முன் பாட்டில் சொல்லும் பொழுது நம்ம ஞானசம்பந்தர் கூட அப்படி சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், மரபிரண்டும் சைவநெறி வழிவந்த கேண்மையினார். அப்பா மட்டும் சிவபாத இருதயர் மட்டும் சிவபெருமான கும்பிட்ற வரும், இவங்க பகவதி அம்மையார் வந்து ஏதோ வைஷ்ணவ மரபுல இருந்து வந்தவங்க அல்லது சிவனை கும்பிடாதவங்களும் கிடையாது, ரெண்டு பேருமே சைவநெறி வழிவந்த கேண்மையினார். அப்படிப்பட்ட தவமுடையவர்களுக்கு தான் ஞானசம்பந்தர் மாதிரி குழந்தை பிறப்பார். அப்போ நல்ல ஒரு குழந்தை வரணும்னு சொன்னா அந்த மரபு என்பது விடாம இருக்கணும் இல்லையா. ரெண்டு பேரும் சிவனை முன்னிறுத்தி சிவனை வழிபாடு செய்யக்கூடிய குலத்திலே தோன்றியவர்கள். எனவே அவர் சொல்றார் மரபிரண்டும் சைவநெறி வழிவந்த கேண்மைன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி மறுவிலா மரபின் வந்து என்றால் குற்றமில்லாத மரபு. என்ன அர்த்தம்னா ரெண்டு பேருமே வந்து இந்த தில்லைவாழ்ந்தவர்களாக வந்து பெருமானிடத்திலே அன்புடையவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட மரபிலே வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார். மாறிலா என்றால் மாறுதல்னா இடையுறுதல், இடையில்லாத ஒரு ஒழுக்கத்தை பூண்டிருக்கக்கூடியவர்கள். அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கி உள்ளார். ஞானசம்பந்தர் சொல்றாரியா, கலியை வாராமே செற்றார், அதை அப்படியே சேக்கிழார் எடுக்கிறார். அருங்கலி நீக்கி உள்ளார் என்றால் கலினா துன்பம் தான், அருங்கலி என்று சொன்னால் பெருந்துன்பமாக இருக்கக்கூடிய பிறவி துன்பம், பிறவி துன்பத்தை நீக்கியுள்ளார். உருவது நீட்டின் செல்வம் எனக்குழும் உள்ளம் மிக்கார், பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரென பெருகி வாழ்வார். சேக்கிழார் பெருமான் சிலதெல்லாம் வந்து இப்போ நம்ம கூட தொகுக்கலாம், ஏன்னா முறையாக படிக்க போகிறோம். சிலதெல்லாம் ஆங்கிலத்தில் கோட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே ரெண்டு வரி படித்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது போல நிறைய சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அப்படி இருக்கக்கூடியதான் இந்த பாட்டில், உருவது நீட்டின் செல்வம் பெறுவது சிவன்பால் அன்பு. இப்போ நம்ம கூட எழுதி வச்சுக்கலாம், வீட்டில் கூட இப்போ அஞ்செழுத்து எழுதுகிறோம் எல்லாம் எழுதுறோம் இல்லையா, அது மாதிரி இது போன்ற கொட்டேஷன் கோட்ஸாக இருக்கக்கூடியது சேக்கிழார் பெருமான் சொல்வதை சொன்னால் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நினைவு வரும், எதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் என்று. அதே மாதிரி தான் சொல்றாரு, எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள். இது ரெண்டு வரியும் ஒரு கோட் மாதிரி ஒரு முக்கியமான வரிகள்னு பார்க்கிறோம் இல்லையா. அது மாதிரி சிலதெல்லாம் சொல்லுவார். தில்லைவாழ்ந்தவர்களை சொல்லும் பொழுது அவர்களுக்கு உருவது நீற்றின் செல்வம் சொல்லிட்டார். தான் அடைய கருதக்கூடியது எது என்றால் திருநீர் தான், திருநீர் தான் அவருக்கு செல்வம். எனக்கொள்ளும் உள்ளம் மிக்கார், மனசெலவுல அவங்க எண்ணுவது பெருசா எண்ணுவது திருநீற்றை தான். அடுத்து பெறுவது சிவன்பால் அன்பு, பெறுவது என்றால் பெறத்தக்கது எது என்றால் சிவனிடத்திலே நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்புதான் என்று சிவன்பால் அன்பாம் பேர் என பெருகி வாழ்வார். அது எவ்வளவு பெரிய பேரு, பெருமானிடத்திலே அன்பு கொண்டிருப்பதுதான் பேர் என்று அவர்கள் பெருகி வாழ்வார்கள் என்று சொல்றார். அப்படி ஒழுக்கமுடையவர்கள் பெருமானிடத்தில் அன்புடையவர்கள் தான்
தில்லைவா அந்தணர்கள் பார்க்கிறோம். இந்த அறுதொழில் என்று சொன்னால் ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல் என்பதை குறிப்பில் கொடுத்திருக்கிறோம். களி என்று சொன்னால் பசி முதலிய துன்பம்னு போட்டிருக்கிறேன். என்றால் உலகியல் துன்பமும் அவர்களுக்கு வராது, மற்றபடி உலகியலாக இருக்கக்கூடிய பிறவி துன்பமே வராது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த பாடல்கள் தொடர்ந்து இருக்குது. 10 பாடல்கள் தில்லைவாழ்ந்தருடைய புராணம். ஏனைய பாடல்களை நாம் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி, இப்படி பெரிய புராணத்தை தொடர்ந்து வாரந்தோறும் சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து, இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் தில்லைவாழ்ந்தனுடைய புராண தொடக்க விழா என்பதனால கூட்டமும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவர் 3000 பேர். சரி, கொஞ்சமாச்சும் அதிகமாக வரலாம் என்று புதுசா அன்பர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.